Hi everyone. இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் 354th ப்ராப்ளம்ல இருக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பிரைமரியில் வந்து அதிகமாக இருக்கும், செகண்டரியில் கம்மியாக இருக்க போகுது. அந்த மாதிரி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட்ஸ் transmission line voltage, right? Transmission line voltage from 11,000 voltage to 220 voltage. அதாவது வேற லெவல்ல. ஸோ என்னுடைய இன்புட் அதாவது பிரைமரி வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி வோல்டேஜ் இஸ் 11,000. இதை என்ன பண்ணுறாங்க, எனக்கு செகண்டரி வோல்டேஜா 220 வோல்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. த பிரைமரி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் 600 turns. அப்போ NP has 6,000 turns. 6,000 turns இருக்கு. அதுக்கப்புறம் followed by and the efficiency of the transformer is 60%. அப்போ efficiency பார்த்தீங்கன்னா 60% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. If the output power is 9 kilowatt, output power. So power output பார்த்தீங்க அப்படின்னா 9 kilowatt. அதுக்கப்புறம் the number of turns in the secondary, அப்போ என்ன கேட்குறாங்கன்னா NS என்ன, அது மட்டும் இல்லை அந்த இன்புட் பவர் இன்புட் என்னன்றதையும் கேட்குறாங்க. அப்போ இந்த NS நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் VS VP NP எல்லாமே இருக்கு. நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன் படிச்சிருப்போம் இல்லையா? VS by VP equal to NS by NP இல்லையா? இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் டேர்ம். நான் என்ன பண்ண போறேன், NS மட்டும் எனக்கு வேணும். அப்போ இந்த NP இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். அப்போ VS NP upon VP. VS என்ன, செகண்டரி வோல்டேஜ் which is 220. பிரைமரி டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 divided by பிரைமரி வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000. அப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை கேன்சல் பண்ண போறேன். இந்த 3 0வும் இந்த 3 0வும் போயிடுச்சு. கரெக்டா? அப்போ இது 11 1 டைம், 11 2, அப்புறம் இந்த ஒரு 0. அப்போ இந்த 20 into 6 becomes 120. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இல்லையா? அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 இருக்கு. எது செகண்டரி டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 120 தான். பிரைமரி பாருங்க 6,000 டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். அப்புறம் என்னுடைய பவர், இன்புட் பவர் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். அப்போ எனக்கு இன்புட் பவர் இங்கே போயிடுச்சு, இந்த எஃபிஷியன்சி இங்கே வந்துருச்சு. அப்போ இன்புட் பவர், திஸ் இஸ் யுவர் இன்புட் பவர், ரைட், விச் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் அப்பான் efficiency which is 60%. அப்போ அவுட்புட் பவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 9 kilowatt which is 1000 divided by 60%. அப்போ 100 கிலோ வரும். அந்த 100 அப்படியே நான் மேலே கொண்டு போயிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 0வும் இதில் ஒரு 0வும் கேன்சல் பண்ணிட்டேன். 3 2s are 3 3s are 2 1s are 2 1.5 times. அப்போ எனக்கு இந்த 1.5 இன்ட்டு இந்த ஒரு 0 ஆட் பண்ண 10 to the power 4. அப்போ your result is 1.5 into 10 to the power 4 அப்படின்றது என்னுடைய இன்புட் பவராக இருக்கு, which is nothing but your watt. அப்போ இது எப்படி சொல்லலாம், 15 kilowatt உங்களுடைய இன்புட் பவராக இருக்கு. அவுட்புட் பவர் வந்து 9 kilowatt. ஸோ பொறுமையாக பாருங்க, டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Help others with a smile.